ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெசரட். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆந்திரா ஸ்பெஷல் இந்த டிஷ்ஷு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பெசரட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். இது நாட்டு பயிருங்கிறதுனால ரொம்ப பொடி பொடியாக இருக்குது. பெருசாக கொஞ்சம் இதோட பெருசாக இருக்கும். எது கிடைச்சாலும் ஓகே, நோ இஷ்யூ, வாங்கிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு 2 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, உப்பு, புழுங்கரிசி. அதாவது 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 புடி அரிசி எடுத்து வச்சுருக்கேன், புழுங்கரிசி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கிரைண்ட் பண்ணணும். டைரெக்டாகவே நம்ம மிக்சியிலே அடிச்சுக்கலாம். அதை ஊற வச்சதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறி இருக்குது நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய மண்ணெல்லாம் தங்கியிருக்கும் இந்த பயிரில். ஸோ அதை நல்லா அலசிட்டு ஒரு 4லேருந்து 5 தடவை அலசிட்டு அப்புறம் ஊற வச்சுடுங்க. இப்போது இது கூட நம்ம பச்சை மிளகா, இஞ்சி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதோட சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். கடைசியில் உப்பு போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தோசை மாவு ரெடியாக இருக்குது. பச்சை பயிறு தோசை. இதை நம்ம ஒரு தவாவில் எழுதிக்கலாம். நான் எனக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அரிசி நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோமோ பைண்டிங்காக தான். ஸோ இப்போது சொட்டு எண்ணெய் விட்டுடுறேன். இதை நம்ம அடை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் குறைன்னு நைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாஃப்டாக கூட அரைச்சிக்கலாம், நோ இஷ்யூ. இது வெந்ததுக்கப்புறம் போய் திருப்பி போட்டுடணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பயிர் தோசையை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுக்குள்ளே ஒரு ஸ்டஃப் வைக்க போகிறேன். அதை நான் என்னங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இன்றைக்கி உப்புமாவும் இதோட பண்ணேன். ஸோ ஆக்சுவல் பெசரட்டில் வந்து உப்புமா வச்சு தான் ஸ்டஃப் பண்ணுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனா நோ இஷ்யூஸ். ப்ளெயின் தோசை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இதை வச்சு ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. உள்ள ஸ்டஃப் வச்சுக்கிட்டு நான் இப்போ ரோல் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதை நான் ஸ்லைசஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்ம பெசரட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெசரட்டுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம இன்றைக்கி ஒரு புளிப்பு சட்னி பார்க்க போகிறோம். அதாவது பிரிஞ்சால் சட்னி. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. பிகாஸ் அந்த பயிர் வந்து நமக்கு பெருசாக ஒரு உப்பு உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு இருக்காது. ஸோ அதுக்கு புளிப்பாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அந்த தோசை நல்லாயிருக்கும். இந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நான் 2 கத்திரிக்காய் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சுட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு நான் சுட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்றதெல்லாம் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சுருண்டு அந்த ஷெல் இருக்குது இல்லையா, சுருங்கி வரணும். அது வரையும் நம்ம பரட்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி தான். லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எப்படி இருக்கணுங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இப்போ 1 எடுத்து வச்சுருக்கேன் சுட்டு. அதாவது இதோட பதம் எப்படின்னா, இங்கே பாருங்களேன், தோல் நல்லா சுருங்கின மாதிரி சுருண்டு வந்திருக்குல்ல, அதுதான் அதோட பதம். நான் இறக்கிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். அதாவது அது ஒன்று வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள், அதுதான் அதோட பதம். இதை நல்லா எடுத்து வச்சிடலாம். இதை நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்ததையும் சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு தோலை உரிக்கணும், அவ்வளோதான். தோலை உரிச்சதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் தோலெல்லாம் பீல் பண்ணிகிட்ருக்கேன். அழகாக எடுக்க வருது. ஒரு பகுதி எடுத்திருக்கேன். நல்லா வெந்திருந்ததுன்னா உங்களுக்கு டக்குன்னு அப்படியே எடுக்க வந்துடும். அந்த ஷெல்லுங்க பாருங்கள், அழகாக எடுக்கிறேன். அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இந்த 2 எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த தோலெல்லாம் நான் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2த்தையும் பீல் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம்.
அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை சொல்லியே ஆகணும். அதாவது இந்த கத்திரிக்காயில் வந்து நமக்கு நிறைய இரும்பு சத்து இருக்குது. இந்த பச்சை பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது இது ரெண்டுமே சேரும்போது நமக்கு ரொம்பவே ஹெல்தி தான் உடம்புக்கு. இதை வந்து நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த பச்சை பயிறு வந்து சில பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படிங்கன்னா மார்னிங் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக பெருங்காய கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஃபஸ்ட்டு இதை ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் 2லேருந்து 3 நிமிஷம். ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இந்த உளுத்தம்பருப்பு இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இது கூட மிளகாவை ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். லைட் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புளியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இதோட பதம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதை இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு அந்த பருப்பெல்லாம் அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு ஒரே ஒரு ஓட்டை ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஆட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் துளியோண்டு ஆட் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் அரைச்சா குடை மட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போது கத்திரிக்காவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இந்த ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுறேன் ஒரு பவுலில். மேலேயே பொரிச்சு வச்சுருக்கேன் கடுகு, அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பெசரட் கத்திரிக்காய் சட்னி ரெண்டுமே ரெடி. ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.